அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற ரிவிஷன் எந்த எக்ஸாம்னாக்கா ஹிந்தி ராஷ்டிர பாஷா எக்ஸாம். ஹிந்தி ராஷ்டிர பாஷா எக்ஸாம்ல பேப்பர் 1ல பாக் 3ல ஏகாங்கி பார்க்கணும். ஏகாங்கி அப்படின்னாலே ஒன் ஆக்ட் பிளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏகாங்கி ஃபர்ஸ்ட் ஒன். एकांकी का सारांश लिखिए। फर्स्ट एकांकी बहु की विदा। பகு கி விதா அப்படிங்கிறது ஒரு சமுதாயம் தொடர்பாக எழுதப்பட்ட ஒரு படைப்பு. இதை எழுதியவர் வினோத் ரஸ்தோகி. இவருடைய இந்த படைப்பானது என்ன சொல்கிறது அப்படின்னா, மகளுக்கும் மருமகளுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்க கூடாது, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அதோட சமுதாயத்துல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கிற வரதட்சணை அப்படிங்கிற அந்த பிரச்சனையில தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி தன்னுடைய படைப்பின் மூலமாக நம்மளுடைய கவனத்தை இந்த ரைட்டர் கவருகிறார். இதுல ஸ்டோரி என்ன அப்படின்னா, பிரமோத் தன்னோட சகோதரி கமலாவை அவங்களோட ஒரு விசேஷமான அதாவது முதல் வசந்த காலம் அதை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்காக அவளை கூட்டிட்டு போறதுக்கு, தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக பிரமோத் கமலா வீட்டுக்கு வர்றான். ஆனா கமலாவோட மாமனார் ஜீவன்லால் அனுப்ப மாட்டேங்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னாக்கா, வரதட்சணை பணம் 5000 பாக்கி இருக்குது, அதை கொடுத்துட்டு நீ உன்னுடைய சகோதரியை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. பிரமோத் நடுநடுங்கி போயிடுறான், ரொம்ப கெஞ்சுறான். ஹம்பிள் ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம்ல, ரொம்ப வேண்டி கேட்கிறான். ஆனாலும் ஜீவன்லால் ஒத்துக்கல. கடைசியில பிரமோத் என்ன பண்றான், கமலா கிட்ட சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா, தன்னுடைய வீட்டை வித்து 5000 ரூபாய் கொடுத்துட்டு கமலாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்றான். இந்த பகலே சாவன், இந்த முதல் வசந்த காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் சீசன். இந்த வசந்த காலத்துல அந்த பொண்ணோட வீட்டுல உள்ளவங்க மாமனார் வீட்டுல இருந்து தன்னோட பொண்ணை தன்னோட வீட்டுக்கு, அதாவது பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிறது அது ஒரு பழக்கம். அந்த சைட்ல உள்ள அந்த பழக்கம் இது. அதுக்காக கூட்டிட்டு போக வர்றான். 5000 ரூபாய் வரதட்சணை பணம் பாக்கி இருக்குங்கிறதுனால கமலாவோட மாமனார் ஜீவன்லால் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அனுப்புறதுக்கு மருமகனை. இத்தனையுமே இவ்வளவுல பாத்தீங்கன்னா கமலாவோட மாமனார் தான் அனுப்ப மாட்டேங்கிறாரு. ஆனா கமலாவோட மாமியார் ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, தான் 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதா பிரமோத் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா பிரமோத் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அது வேற. இவங்களோட இந்த விஷயம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்பன்னு கமலாவோட கணவன் இருக்கிறான்ல ரமேஷ், அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். எல்லாரும் கேக்குறாங்க, என்ன நீ மட்டும் வந்திருக்கிற, என்ன தங்கச்சியை கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரமேஷ் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, நான் என்னோட தங்கை கௌரிய கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த சாவன் பகலே சாவனுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அவங்க வீட்டுல தங்கை கௌரிய அனுப்ப மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, வரதட்சணை நம்ம கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் பாக்கி இருக்குதான், அதனால தங்கைய அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதுல ஒண்ணு கவனிங்க, கமலாவோட அண்ணன் கமலாவை கூட்டிட்டு போறதுக்காக பிரமோத், கமலாவோட அண்ணன் பிரமோத் தன்னுடைய தங்கை கமலாவை கூட்டிட்டு போறதுக்காக வர்றான். கமலாவோட மாமனாரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு.
அதே சமயம் அந்த பக்கம் கமலாவினுடைய கணவன் ரமேஷ், அதாவது அந்த ஜீவன்லாலோட பையன், கமலாவோட கணவன் தன்னுடைய தங்கையை கூப்பிடுறதுக்காக தங்கையோட மாமனார் வீட்டுக்கு போயிருக்கிறான். அங்கேயும் வந்து தன்னுடைய தங்கைய கௌரிய வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. 2 இடத்துலயும் ஒரே பிரச்சனை என்னன்னா வரதட்சணை கம்மியா இருக்கு, நீங்க வரதட்சணை பணம் பாக்கிய கொடுத்துட்டு நீங்க உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன நடக்குதோ, அதாவது ஜீவன்லால் தன்னோட மருமகளுக்கு என்ன செய்தாரோ அதையே தான் ஜீவன்லாலோட மகள் கௌரி இருக்காங்கல்ல, அவங்களோட மாமனாரும் கௌரிக்கு பண்றாங்க. சோ இத வந்து புரிஞ்சுக்கிறாரு ஜீவன்லால். அவருக்கு ஒரு விஷயம் அப்பதான் தெரிய வருது, என்னன்னா மகளுக்கும் மருமகளுக்கும் இடையில பேதமே இல்ல, பேதம் பார்க்க கூடாது, வேற்றுமையே கிடையாது, மருமகளையும் தன்னுடைய மகளாவே தான் நினைக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுவாரு, சந்தோஷமா தன்னோட மருமகளை அவளோட அண்ணன் பிரமோதோட அனுப்பி வைக்கிறார். இதுதான் இப்படிதான் ஜீவன்லாலோட மருமகள் கமலாவோட விடைபெற்று தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு செல்லும் நிகழ்வு நடக்கிறது. இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். बहू की विदा एक सामाजिक एकांकी है. இந்த பகு கி விதா அப்படிங்கிற ஒன் ஆக்ட் பிளே வந்து சமுதாயம் சார்ந்த ஒரு நிகழ்வு இல்ல சார். இதை எப்படி சொல்றது அப்படின்னாக்கா வந்து சாமாஜிக் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், சோசியல், அதாவது சமுதாயத்தின். அப்ப திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சோசியல் ஒன் ஆக்ட் பிளே. விச் ஒன்? பகு கி விதா. ஏக் ஏகாங்கி, இந்த ஏகாங்கி தமிழ்ல வந்து இதை எப்படி சொல்லுவோம்னா வந்து ஓரங்க நாடகம்னு சொல்லுவோம். வினோத் ரஸ்தோகி கி ஹை, இந்த ஏகாங்கி வந்து வினோத் ரஸ்தோகியோடது. உன்ஹோனே இஸ் ஏகாங்கி மே, அவர் இந்த ஏகாங்கியில் எஹ் கஹா ஹை, இத சொல்லியிருக்கிறார். என்னன்னா கி பேட்டி और बहू में, மருமகள் மற்றும் மகள் மற்றும் மருமகளிடம் அந்தர் நகி ஹோனா சாஹியே, வேற்றுமை இருக்கக்கூடாது. தோனோ இருவரும், தோனோங்கோ இருவரையும், சமான் ரூப் சே ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே பார்வையில், தேக்னா சாஹியே பார்க்க வேண்டும். சமாஜ் மே சமுதாயத்தில், பிரச்சலித் தஹேஜ் பிரதா கி, பிரச்சலித் அப்படின்னாக்கா கரண்ட்ல, அதாவது இப்பவும் நடந்துட்டு இருக்கிற, கரண்ட்ல இருக்கிற தஹேஜ் பிரதா கி. இந்த தஹேஜ் அப்படின்னா என்னது? வரதட்சணை. இந்த வரதட்சணை பிரச்சனையின் கடினத்தன்மை, இந்த கடோர்த்தா, அந்த கொடுமையின் மேல், கடோர்த்தா பர் உன்ஹோனே அவர், அதாவது ரைட்டர் வினோத் ரஸ்தோகி, ஹமாரா தியான் நம்மளுடைய கவனத்தை, ஆக்ரிஷித் கியா ஹை ஈர்த்திருக்கிறார். வரதட்சணை கொடுமை பற்றி சொல்லப்பட்ட இந்த படைப்பில் ரைட்டர் நம்மளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார். प्रमोद अपनी बहन कमला को पहले सावन पर अपने घर ले जाने आता है. प्रमोद अपनी बहन தன்னுடைய சகோதரி கமலா को கமலாவை பகலே சாவன் பர் முதல் வசந்தத்திற்கு அப்னே கர் லே ஜானே தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக ஆத்தாகை வருகிறான். லேக்கின் कमला के ससुर जीवनलाल नहीं बेचते. लेकिन ஆனால் கமலா கே கமலாவினுடைய சசூர் மாமனார் ஜீவன்லால் நஹி பேஜ்தே அனுப்பவில்லை. யார அனுப்பல? கமலாவை. वे कहते हैं कि दहेज की रकम 5000 बाकी है.
उसे देकर कमला को ले जाओ। वे कहते हैं, அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? कि दहेज की रकम, வரதட்சணை பணம் 5000, 5000 பாக்கி है, பேலன்ஸ் இருக்கிறது, பாக்கி இருக்கிறது. உசே தேக்கர், அதை கொடுத்துவிட்டு, கமலாக்கோ, கமலாவை லே ஜாவோ, அழைத்து செல் அப்படின்னு சொல்லிட்டார். 5 ரூபா வரதட்சணை பணம் பாக்கி இருக்குது, அதை கொடுத்துட்டு நீ உன் தங்கச்சியை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். பிரமோத் கிடுகிடுத்தாகை, பிரமோத் வந்து நடுங்கி போயிட்டான், ரொம்ப கெஞ்சி வேண்டான். ஃபிர்பி, இருந்த போதிலும் ஜீவன்லால் ராஜி நகி ஹோத்தே, ஜீவன்லால் கன்வின்ஸ் ஆகல, சமாதானம் அடையல. ஆखिर प्रमोद कमला से कहता है कि वह अपने मकान बेचेगा और 5000 देकर रूपिया, இங்க வந்து 5000 रूपिया देकर அப்படின்னு வாசிக்கணும். 5000 रूपिया देकर उसको ले जाएगा. आखिर கடைசில பிரமோத், பிரமோத் கமலா சே कहता है, கமலா சே, கமலாவிடம், कहता है சொல்கிறான், என்ன சொல்கிறான்? कि वह, அவன், अपने मकान बेचेगा, தன்னுடைய வீட்டை விற்றுடுவான். और மேலும் 5000 रूपिया देकर, 5000 ரூபாய் கொடுத்து, उसको ले जाएगा, उसको அவளை, யாரை? கமலாவை, தன் தங்கை கமலாவை, ले जाएगा அழைச்சிட்டு போவான். நான் வீட்டை விட்டு நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்றான் தங்கச்சிக்கிட்ட. இத்தனையுமே கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி ஆத்திகை. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது கமலாவினுடைய சாஸ், மாமியார் ராஜேஸ்வரி ஆத்திகை, ராஜேஸ்வரி வர்றாங்க. वह प्रमोद को 5000 देने तैयार होती है. அவள் பிரமோதுக்கு 5000 தேனே, 5000 கொடுப்பதற்கு தயார் होती है, தயாராக இருக்கிறார். इसी समय कमला का पति रमेश आता है. इसी समय, இந்த நேரத்துல கமலாவினுடைய பதி, கணவன் ரமேஷ் आता है, ரமேஷ் வருகிறான். वह अपनी बहन गौरी को पहले सावन पर ले आने गया था. वह, அவன், अपनी बहन, தன்னுடைய சகோதரி, கௌரி को, கௌரியை, பகலே சாவன் பர், முதல் வசந்தத்திற்கு, லே ஆனே, அழைத்து வருவதற்காக, கயாத்தா, சென்றிருந்தான். लेकिन उसके साथ गौरी नहीं आई. லேக்கின், ஆனால், உஸ்கே சாத், அவனுடன், அதாவது கமலாவினுடைய கணவன் ரமேஷுடன் அவனுடைய சகோதரி கௌரி நகி ஆயி, கௌரி வரவில்லை. दहेज की कमी के कारण उसकी विदाई नहीं हुई. दहेज की, வரதட்சணையின், கமி கே காரன், குறைவின் காரணமாக, உஸ்கி விதாயி, அவளுடைய விடை கொடுக்கும் நிகழ்ச்சியும், உஸ்கி, அதாவது இங்கே கௌரிக்கு விடை கொடுக்கும் நிகழ்ச்சியும், நகி ஹுயி, நடைபெறவில்லை. அதாவது கௌரியையும் மாமனார் வீட்டுல இருந்து அனுப்பலைன்னு அர்த்தம். என்ன காரணம்னா, அவங்களும் வந்து, அதாவது ஜீவன்லாலும் வரதட்சணை கம்மியா கொடுத்துருந்துருக்கிறார். அதனால கௌரியோட மாமனாரு கௌரிய அனுப்ப மறுத்துட்டார். அப் ஜீவன்லால் கி ஆன்கே குல்தி ஹை. அப் இப்பொழுது ஜீவன்லாலினுடைய ஆன்கேன், கண்கள், குல்திகை, திறக்கின்றன. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் அந்த பிரச்சனைய வந்து எடை போட்டு பார்க்கிறார். நம்ம மருமகளை நம்ம எதுக்காக அனுப்ப மாட்டேன்னு சொன்னோம்? அவங்க வீட்டுல வரதட்சணை கம்மியா இருந்ததுனால நீ கூட்டிட்டு போன்னு சொன்னோம். யார்கிட்ட? அவங்க மருமகளோட அண்ணன். அதே மாதிரி நம்மளும் வரதட்சணை நம்ம பொண்ணு கல்யாணத்துல குறைச்சு கொடுத்ததுனால அவங்க வீட்டுல இருந்து அவளை அவங்க அனுப்பல அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுடைய தவறை வந்து நினைச்சு வருத்தப்பட்டு அவர் வந்து மனம் திருந்துறாரு. அததான் இங்க வந்து ஆன்கேன் குல்திகை, கண்கள் திறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. उनको मालूम होता है कि
बेटी और बहू में भेद नहीं है. அவருக்கு அதாவது ஜீவன்லாலுக்கு மாலும் கொட்டாகை தெரிய வருகிறது என்னன்னா कि बेटी और बहू में बेटी மகள் और மற்றும் பஹு மருமகள் மே மகளிடத்திலும் மருமகளிடத்திலும் வேது நகிகை வேற்றுமை இல்லை. वे कमला को प्रमोद के साथ भेजते हैं. वे அவர் அதாவது ஜீவன்லால் कमला को कमलाவை प्रमोद के साथ प्रमोदुடன் भेजते हैं அனுப்புகிறார். இதுதான் இந்த ஸ்டோரி. இதோட ஃபுல் ஸ்டோரி வந்து படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்தியாவுல வந்து ஒவ்வொரு பக்கங்கள்லையும் ஒவ்வொரு பழக்கங்கள் உண்டு. பழக்க வழக்கங்கள் வந்து வேறுபடும். ஏன்னா அவங்கவுங்க அந்த பாரம்பரியமா வந்து அந்த பழக்கங்களை வந்து கடைபிடிச்சுக்கிட்டே வருவாங்க. நம்ம கொண்டாடுற பண்டிகைகளும் கூட வந்து வித்தியாசமா இருக்கும். சோ அங்க இவங்களோட பழக்கப்படி வடநாட்டு பக்கம் எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற இந்த முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு விழான்னு கூட சொல்லலாம். மருமகளை வந்து அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது. இதுல நீங்க ஒண்ணு கவனிங்க, தன்னுடைய தங்கைக்காக அந்த அண்ணன் வந்து வீடையே வந்து விக்கிற அளவுக்கு போறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, ஒற்றுமை, தன்னுடைய அந்த பழக்க வழக்கத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நான் அதை வந்து விடாம அந்த இத கட்டடத்தை வித்தாவது நம்ம தங்கைய வந்து கூட்டிட்டு போகணும், அவளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய பாரம்பரிய பழக்கத்துக்காக அப்படிங்கிறது வந்து அதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. பழக்க வழக்கங்கள், திருவிழாக்கள், இந்த மாதிரியான சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து நம்மளுக்குள்ள இன்னும் அதிகமான ஒரு பிணைப்பை, அன்பை வந்து ஏற்படுத்தும். அதுல இந்த தகேஜ், அதாவது இந்த வரதட்சணை மாதிரியான கொடுமையான ஒரு மோசமான பழக்கம் வந்து உள்ள வர்றதுனால பிரச்சனைகள் வந்து இன்னும் வேற வேற மாதிரி எல்லாம் போகிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த விழாக்கள் எல்லாமே நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் தான். நம்மளுடைய பாரம்பரிய பழக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. அதுக்கு மற்ற எந்த ஒரு தேவையில்லாத விரும்பத்தகாத நிகழ்வோ பழக்கமோ வந்து தடையா இருக்கக்கூடாது. ஏன்னா வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பவர்கள் தான் வந்து நாம் இந்தியர்கள் இல்லையா? இத முடிஞ்சா இந்த ஸ்டோரி வந்து நீங்க புக்ல ஃபுல்லாவே வந்து ரீட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ரிவிஷன்ல வந்து கவனம் செலுத்துங்க, நல்லா வாசிச்சு मन में रख लीजिए. धन्यवाद.